அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு கருணைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். ஆனா அல்லாஹ்வோட வாக்குறுதியா இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறாங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நான் உண்மையாக அல்லாஹ்வை நினைக்கிறோமா அல்லது உலக அளவுல நம்ம மூழ்கி இருக்கோமா அப்படின்னு. சுருக்கமா சொல்ல போனா டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறுதல். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இப்ப நம்மளோட லைஃப்ல இன்னைக்கு நேத்து நான் நடந்தது எடுத்து பார்க்கும் போது அதை நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வரல. நம்மளுக்கு நிறைய கவன சிதறல் இருக்கு. நம்மளோட மைண்டு அதிகமான நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அதிகமான நேரம் நம்ம எதுல மூழ்கி இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே எனக்குள்ளேயே நான் கேட்கும் போது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ளேயே கேட்கும் போது ஆன்சர் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அல்லாஹ்க்கு விருப்பமுடையதா இல்லை. அதை நம்ம கரெக்ட் பண்ணிருக்கிற வரைக்கும் இந்த நினைவூட்டல நம்ம திரும்பி சொல்லி அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு உள்ளதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். இதுக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏன் படைக்கப்பட்டோம். நம்மளோட இது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. நான் எதுக்கு படைக்கப்பட்டேன்? இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எதுக்காக அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து இந்த வாழ்க்கை கொடுத்து ஒரு தவணை கொடுத்துறதுக்கு எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு சூரா 51 வசனம் 56 அல்லாஹ் சொல்றாங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னை மட்டுமே வழங்குவதற்காக, வழிபடுவதற்காக அப்படின்னு சிம்பிளா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வை மட்டும் வழிபடுறது, அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. அதுக்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம நோக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அல்லாஹ்க்கு மட்டும் நம்ம அடி பண்ணிடுது, அல்லாஹ்க்கு மட்டும் நம்ம சரணடைகிறது. அல்லாஹ்வை சார்ந்துடாம யாருக்கும் எதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்புறது. இது உதட்டளவுல நம்ம ஈஸியா நம்ம சொல்லிட்டோம், யாரு கேட்டாலும் சொல்லிடுவோம். அது நம்ம செயல்முறை பிராக்டிக்கலா வரும்போது நம்மளோட ஆன்சர்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம உலக ரீதியில நம்ம கவன சிதறல்ல ஆகி போயிடுறோம் அப்படின்னு ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதை நம்ம டே பை டே நம்ம அதை போராடி அதை நம்ம கரெக்டுக்கு நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா மறு வாய்ப்பு கிடைக்காது. இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, 1 hour டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல பல வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது மாற்ற முடியாத உண்மையா இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்புனா இந்த உலகில தான் நம்மளுக்கு உள்ள வாய்ப்பா இருக்கு. இது கடைசி வாய்ப்பு, ஃபைனல் வாய்ப்பா இருக்கு. இன்னொரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம நோக்கம் என்னன்னா அல்லாஹ்க்கு மட்டும் எந்தவித இணையும் இல்லாம அல்லாஹ்க்கு மட்டும் நம்ம சரணடைறது தான் நம்மளோட நோக்கம். பணம், வியாபாரம், பதவிலாம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் நினைத்து வழிபடுவது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கவன சிதறல் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இதா இருக்கு. இது சைத்தானோட ஒரு டூலா இருக்கு. சைத்தான் இப்படிப்பட்ட ஒரு கவன சிதறல் மூலியமா நம்மளை அல்லாஹ்வை நினைக்கிறதுல இருந்து நம்மளை திசை திருப்புறான் அப்படின்னு பாக்குறோம். அதுல சூரா 63 வசனம் 9 அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கைனா நீங்க நஷ்ட வலைகளா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா நஷ்ட வழின்னு அல்லாஹ் நஷ்ட வழின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் அந்த விஷயத்துல அல்லாஹ் நஷ்டவாளின்னு சொல்லியிருக்கிற விஷயத்துல நம்மளால அதை வெற்றி காண முடியாது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லி இவங்கெல்லாம் நஷ்டவாளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்கன்னா, அதை யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை அழைச்சி சொல்றாங்க.
இப்போ அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து யாருக்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குரான்ல நம்மளுக்கு வசனம் ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் வந்து குறிப்பிச்சு சொல்லுவாங்க நிறைய வசனத்துல. அதே மாதிரி இந்த வசனத்துல சொல்லும் போது நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளை அழைச்சி சொல்றாங்க. அதனால இந்த வசனம் வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்குரியது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த அந்த வசனத்துல உள்ள தொடர்ச்சியை பார்ப்போம். உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள். இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதனை செய்பவர்கள் நஷ்டவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். இதை நம்ம நிறைய வாட்டி நம்ம வந்து அப்படியே நம்ம குரான்ல நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். இது நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோரேன்னு சொல்லிட்டு நம்மளை அழைச்சி ஒரு குறிப்பிட்ட குரூப்பை அழைச்சி அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுதலிருந்து கவனம் திசை திருப்பப்பட்டு விடாதீங்க. இதனை செய்யறவங்க வந்து நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு பிராக்டிக்கலா எடுத்து பார்க்கும்போது இப்போ தொழுகையிலேயோ இல்ல அல்லாஹ்வை நினைவு கூறுற விஷயத்திலேருந்தே நம்ம வந்து எது நம்ம திசை திருப்பி போகுதுன்னா நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி பிள்ளைகளும் பணமும் அப்படின்னு. பிள்ளைகளும் பணமும் வந்து அருள் கூட தான். அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு உள்ளதை பொறுத்து தான் இருக்கு. அதை நல்ல வழியில ஹேண்டில் பண்ணும்போது அதே நம்ம ஆன்மாக்கு வந்து அது நன்மையை ஆகி சொர்க்கத்துக்கு அடையிறதுக்கும் இதே பிள்ளையும் இதே பணமும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அது நல்ல முறையில அவங்கள ஹேண்டில் பண்ணுனா அது வந்து நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு செய்யக்கூடிய செயலா இருக்கு. அதே வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுதலிருந்து கவனம் திசை திருப்பப்பட்டு விட்டுட்டோம்னா அதே வந்து நம்மள நஷ்டம் அடைய வைக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்மளோட வேலையோ வியாபாரமோ குடும்பமோ ஈவன் இந்த மொபைலோ இதெல்லாம் வந்து நம்ம அல்லாஹ்கிட்டேருந்து திசை திருப்பி விடாதவாறு நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு போகும்போது தான் அது வந்து பெரிய ஆபத்தாகுது. அது அந்த இதை வந்து நம்ம தான் ஒவ்வொரு ஆளும் அவங்க தான் வந்து நான் இதை பரிசீலிச்சு பார்க்கணும். இப்ப நான் வந்து என்னால குரான் ஓத முடியல, என்னால ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு தொழுவ முடியல, என்னால வந்து குரான் கிளாஸோ இல்ல மற்ற இதுலயே வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதனால அந்த இது நடந்துச்சோ அதுல இருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து வியாபாரம் குடும்பம் பணம் பிள்ளை இது எல்லாம் வந்து நம்ம மனதுல வந்து அதிகமான அளவு ஆக்கிரமிச்சு இருந்துச்சுன்னா இது வந்து பெரிய ஆபத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆபத்துன்னா எப்படின்னா வந்து இந்த முன்னாடி வசனத்துல பாக்குற மாதிரி நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், வியாபாரம் இருந்துச்சுன்னா வந்து அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொழுகை இதை நம்ம தள்ளி போட்டுட்டு நம்ம வந்து வியாபாரத்தை பண்றோம். அதாவது தொழுகைன்னா நம்ம எப்படின்னா வந்து எந்த வேலையும் இல்லாட்டி நம்ம தொழுவோம். நான் வந்து வியாபாரத்துல பிஸியா இருக்கேன், இப்பெல்லாம் என்னால தொழுவ முடியாது, என்னால வந்து அல்லாஹ்வை வந்து நினைவு கூற முடியாது, அல்லாஹ் வந்து இந்தந்த டைம்ல நீங்க நினைவு கூறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேரம் குறிப்பிட்டதான் வந்து தொழுகையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால காலையிலலாம் எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுவ முடியாது, நானே வந்து நைட்டு லேட்டா தூங்க அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நேற்று நைட் நான் லேட்டா தூங்கினேன், இந்த வேலை பார்த்துட்டு லேட்டா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நான் படம் பார்த்துட்டு லேட்டா தூங்கினேன் அதனால எந்திரிக்க முடியல அப்படின்னு. இந்த மாதிரி காரியம் நம்ம வந்து ஒரு வாட்டி செஞ்சுட்டா பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துன்னு அதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா எந்த வித ஒரு இதுவும் இல்லாம டைரக்டா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ஒரு ஆளு நஷ்டவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்னாண்டு நம்ம ஒரு விலைக்கு சொன்னானோ அவங்க வந்து வெற்றியாளர்களா ஆக முடியாது, என்னாண்டு நம்ம வந்து முயற்சி பண்ணானோ ஆக முடியாது. இதே மாதிரிதான் இப்ப நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பொழுதுபோக்க மட்டும் பார்த்தோம். இதே மாதிரிதான் பிசினஸும் அல்லாஹ் மறக்கிற அளவுக்கு பிசினஸ்ல நம்ம வந்து மூழ்கிட்டோம்னா வந்து அது வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் வேணா வரும், கோடிக்கணக்கில் பணம் வேணா நம்மளுக்கு வரும், மொத்தத்துல ஒரு ஆன்சர் சொல்ல போனா அது வந்து நஷ்டம், அமைதி கிடைக்காது, நிம்மதி இருக்காது, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிடும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஐட்டம் தான் வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அல்லாஹ் சூரா 3 வசனம் 191 சொல்லும் போது நீங்க நின்று கொண்டோம் உட்கார்ந்து கொண்டோம் தங்களுடைய வலப்புறத்துல இருக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேரத்திலையும்
அல்லாவை வந்து நினைங்க. மேலும் வானங்கள் பூமி படைப்பை குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். அதுக்கப்புறம் எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தும் நீர் வீணுக்காக படைக்கவில்லை, நீ துதிப்புக்குரியவர், நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவீராக அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அவங்க எல்லா நேரத்துலயும் அல்லாவை நினைப்பாங்க அப்படின்னு. அல்லாவை நினைக்கிறதுனா நம்ம வந்து வியாபாரம் பண்றதுல இருந்தோ இல்ல மற்ற விஷயம் செய்யறதுல இருந்தோ விட்டுவிட்டு டக்குன்னு வந்து நம்ம மற்ற மதத்துல போற மாதிரி ஒரு மலையடி வாரத்துக்கு போறதோ அந்த மாதிரி வந்து துறவி இதா அப்படி போறதோ இல்லை. அந்த இதுலயே அல்லாவை நினைக்கிறது. இப்போ வியாபாரம் பண்ணும்போது அல்லாஹ் நினைச்சு இந்த மாதிரி தான் அல்லாஹ் வியாபாரம் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த இதெல்லாம் விஷயம் சொல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அந்த வியாபாரத்துல அல்லாவை நினைக்கிறது, அந்த மாதிரி நினைக்கிறது அப்படின்னு. ஏன்னா இந்த இன்னொரு விஷயத்துல அல்லாஹ் சொல்லும் போது ஒரு போர்ல கூட சொல்லியிருக்காங்க. அந்த வசனமா நம்ம நோட் பண்ணியிருக்கோம், இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஒரு போர்ல கூட ஒரு இராணுவத்தை நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க அல்லாவை நினைச்சிங்க, நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போறபடியே நம்ம பெருசா நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கோம். போர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு எக்ஸ்ட்ரீம். இது கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு கவனம் மாறிட்டோன்னா வந்து நம்ம உயிர் போற இடம் வந்து போர். ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய இடம். அந்த இடத்துலயும் வந்து அல்லா மேல தவக்கல், அதுதான் வந்து அல்லாவை நினைவு கூறுது. அல்லா மேல நினைவு கொண்டுட்டு அல்லா மேல பொறுப்பை சாட்டிட்டு அந்த வேலையை செய்யுங்க, அதுதான் அல்லாவை நினைவு கூறுறது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வியாபாரமா இருக்குன்னு. நான் வந்து அதிகமான நம்ம தொழுகையெல்லாம் விட்டு நான் வந்து வியாபாரம் பண்றது அல்லது தொழுகை நேரத்தை நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து வியாபாரம் பண்றதுன்னு போனபோது அந்த இது நஷ்டம். ஏன்னா வந்து அல்லாஹ்வைய நீங்க மறக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க வியாபாரமா இருந்தாலும் சரி, அது வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகமான நேரம் நம்மளோட மைண்டை எது வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து தெய்வமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம், நம்பிக்கையாளர்கள் வந்து அதிகமான நேரம் அல்லாவை தான் நினைப்பாங்க. அவங்க நடந்துகிட்டு இருக்கும் போதும், உட்காரும் போதும், ரெஸ்ட் எடுக்கும் போதும், சாப்பிடும் போதும், ஏதாவது செய்வன்னு உறுதிமொழி அளிக்கும் போதும் எல்லாத்துலேயும் அல்லாவை முன்னிலைப்படுத்துவாங்க. ஒரு அருள் கூட வரும்போது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, வாகனத்துல போகும்போது, எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல விஷயத்து பிரமிப்பான ஒரு விஷயம் பார்க்கும் போது எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்க அல்லாவை நினைவு கூறுவாங்க. அவங்க மைண்ட்ல அல்லா தான் அதிகமான நேரம் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்க வந்து வெற்றியாளர்கள், இதை மறக்கிறபடி செய்யறவங்க வந்து நஷ்டவாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம குரான்லேருந்து நம்ம பார்க்குறோம், நம்பிக்கை கொண்டவங்க வந்து அதிகமான பேர் வந்து சொர்க்கத்துக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அவங்க நம்பிக்கைலாம் வந்து உதட்ட அளவுல இருக்கு. ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க, வானம் பூமி படைச்சது யாரு, அதில் உள்ள ஒவ்வொன்றையும் வந்து யாருக்குரியதுன்னு கேட்டா அல்லான்னு சொல்லிடுவாங்க. அதே வசனத்துல வந்து நீங்க ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 பிரபஞ்சத்தின் ரட்சகரு, மகத்தான சாம்ராஜ்யத்தின் ரட்சகர் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லிடுவாங்க. அதே வசனத்துல அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க ஏன் நல்லவர்களா மாறுவதில்லை, எவரோட கருத்தில் அனைத்து பொருட்களும் உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ளது என்று, மேலும் அவர்தான் உதவி வழங்கக்கூடியவராகவும் ஆனால் எந்த உதவியும் தேவைப்படாதவரும் யாரு அப்படின்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீங்க தவறான வழியில செல்றங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறாங்க. உதட்டளவுல சொல்றது வந்து கவுண்ட் கிடையாது, அதை நம்ம செயல்முறைப்படுத்தணும். இப்ப அல்லான்னு சொல்றோம்ல, வானம் பூமி படைச்சது எல்லாமே அல்லான்னு சொல்றோம்ல, அப்ப அந்த அல்லாவை மறக்கிற அளவுக்கு நம்ம வேற விஷயத்துக்கு போகும்போது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குது, நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது, நம்மளுக்கு லாபம் கொடுக்குது, நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்குது, அதுதான் நம்மளுக்கு வெற்றி மாதிரி நம்மளுக்கு வந்து கொண்டு வரான். இப்போ நம்ம ஒரு பொழுதுபோக்குலாம் அப்படிதான் வந்து நம்ம ஒரு கேமு அந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகும். கொஞ்சம் இதா இருக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு நம்ம வந்து விளையாடுவோம் அப்படின்னு பார்ப்போம். அந்த இதே வந்து நம்ம அளவுக்கு மீறி போகும்போது அதுலயே அடிக்ட் ஆயிடுது. இப்போ வந்து ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க, 90% மக்களுக்கு காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் செய்யற வேலை வந்து அரை தூக்கத்திலேயே வந்து மொபைலை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறது தான். என்ன மெசேஜ் வந்திருக்கு, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து வந்திருக்கு, யார் யார் சண்டை போட்டிருக்காங்க, எங்க எங்க என்னென்ன நடந்திருக்கு, அப்படியே ஒரு மைண்டு வந்து அதுலேயே அது ஸ்டார்ட் ஆயிடுது. அது சைத்தான் வந்து அப்படி பழகிட்டான்.
இதெல்லாம் வந்து உண்மை. அது நம்ம ஒரு அதிகமான நம்ம மொபைல்லயே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எவ்வளவு நேரம் நம்ம மொபைல் ஸ்கிரீன் டைம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் நம்ம மொபைல் ஸ்கிரீன்லயே ஆன்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நம்ம பார்க்க போனா கண்டிப்பா வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து நம்ம கேமுக்காக, யூடியூபுக்காக, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அந்த மாதிரி வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கும் அதோட சேர்ந்து அல்லாவை நினைவு கூறுறதுலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சரு ஷாக்கிங்கா இருக்கு. அல்லாவை நினைவு கூறுதுன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு தொழுதுறோம். மற்ற நேரம் பூரா அந்த உலக இதுல மூழ்கி இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் வந்து நம்மளை டைவர்ட் ஆகி கொண்டு போயிடுறோம். அதை நம்ம நடைமுறையிலேயே பார்க்குறோம். நம்மளை வந்து நம்ம காலையில எந்திரிச்சு நம்மளால வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் திக்ர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளால திக்ர் பண்ண முடியல, எந்திரிக்க முடியல. ஏன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் வந்து ஆன்சரா வரும். நீ அதிகமான நேரம் மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்த, அதிகமான நேரம் நீ வந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்த, அதிகமான நேரம் நீங்க பொழுதுபோக்கை பார்த்துக்கிட்டு இருந்தங்க அப்படின்னு. இப்படிப்பட்டதை தான் வந்து அல்லாஹ் நஷ்டம்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. எந்த வித சந்தேகமும் இல்லாம கிளியரான ஒரு வசனம் இருக்கும் போது அதை நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம அல்லாஹ் எது நஷ்டம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்த நம்ம தேடி போய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கேம் பண்ணிப்போம், இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிப்போம், இன்னும் நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட் விஷயம்லாம் வந்து அந்த குரூப்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை நெருக்கத்துக்கு போற விஷயத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அல்லாஹ்கிட்டேருந்து தூர போற விஷயத்துக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. நம்மளோட ஆன்சர் என்னன்னா வந்து இப்போ ஒரு எதுக்காக நீ வந்து பொழுதுபோக்கு அவசியம், என்டர்டெயின்மெண்ட் அவசியம், அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டோட இருந்துச்சுன்னா ஓகே. அது நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாம அது நம்மளை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டோம். நம்ம ஒரு ஆரம்பிக்கும் போது வந்து சாதாரணமா அப்படிதான் ஆரம்பிப்போம். இப்போதைக்கு நம்மளே நம்ம கேள்வி கேட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வந்து நம்மளுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அதுக்கு நம்ம வந்து அடிமையாயிட்டோம். இப்ப நம்ம மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இப்போ ஒரு ஆளுகிட்ட வந்து நீங்க ஒரு 4 நாள் மொபைல் இல்லாம 4 நாள் சோசியல் மீடியா இல்லாம நீங்க இருந்து பாருங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப பெரிய மலப்பா இருக்கு. அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம ஆன்சர் சொல்றேன்னா வந்து இதெல்லாம் போட்டா எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அமைதி கிடைக்குதுன்னு. ஆனா அல்லாஹ் வந்து அமைதி எதுல இருக்குன்னு சூரா 13 வசனம் 28 சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதான் இந்த விஷயத்தையே வந்து அல்லாஹ் வந்து 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. சில விஷயத்தெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து 2 வாட்டி, அதெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் நம்மளை அடிச்சு சொல்ற மாதிரி உள்ள விஷயம். அதுல நீங்க நல்ல கவனம் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி விஷயத்துல இந்த 13:28 அல்லாஹ் ஒரே விஷயத்தையே 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. எது உங்களுக்கு அமைதி கொடுக்குது, மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு. அல்லாஹ்வை நினைப்பதில் களிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக அல்லாஹை நினைப்பதன் மூலமே இதயங்கள் களிப்படைகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன, அமைதி அடைகின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை நினைக்கிறதுனால தான் வந்து மகிழ்ச்சி, வெற்றி, பிசினஸ்ல லாபம், தொழில்ல வந்து வெற்றி எல்லாமே வந்து அல்லாஹ்வை நினைப்பது மூலியமா தான். நம்ம வந்து அல்லாஹ்வை நினைக்கிறதுலேருந்து நம்ம அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து அப்புறம் செஞ்சுப்போம், இது பண்ணிப்போம். நம்ம காமெடி கூட முன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு தப்பான கொள்கையை நம்பிக்கை கொண்டுட்டு தொழுகையெல்லாம் வந்து கலா கட்டி தொழுலான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து நைட்டு கடை சாத்திட்டு வந்து 5 வக்தையும் வந்து 10 மணிக்கு தொழுவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலேயே முன்னாடிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், தப்பான ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கும் போது. அந்த மாதிரி ஏன்னா வந்து அப்பெல்லாம் நான்லாம் காலையிலாம் பிஸி. காலையில வந்து ஃபஜ்ர்ல வந்து நான் ரொம்ப டயர்டா இருப்பேன். அப்போ என்னால முடியாது. அதுக்கப்புறம் மற்ற டைம்லாம் வந்து நான் பிஸ்னஸ் ரீதியில வந்து நான் பிஸி. மற்ற இதுல வந்து நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கனால என்னால் தொழுவ முடியாது. நான் நைட்டு எல்லாத்தையும் சேர்த்து தொழுதுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுறதை வந்து தள்ளி போட்டுட்டு அதை கொண்டு வராங்க. இப்படிப்பட்டது தான் வந்து நஷ்டம்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நஷ்டத்துல போய் நம்ம வந்து என்னாண்டு போராடணும், வெற்றி வராது அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த மன அமைதி வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது.
அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட மன அமைதி வந்து அல்லாவை நினைவு கூறுவதனால தான் கிடைக்குது. நிச்சயமாக அல்லாவை நினைப்பதன் மூலமே இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், நீங்கள் அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும், இரவும் பகலும் அவரை துதித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைம்லயும் இதுக்குன்னு நம்ம தனியா உது செஞ்சுட்டு முசலா போட்டுட்டு தொப்பி போட்டுக்கிட்டு வந்து உட்காருன்னு இல்லை. வாகனத்துல ஏறுறாங்களா, வாகனத்துல நீங்க போறாங்களா, போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நினைவு கூறுங்க. சாப்பிடுறாங்களா, சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கிறாங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்களா, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, இன்ஷால்லான்னு சொல்லிட்டு செய்யுங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்களா, இந்த வியாபாரத்துக்குள்ள போறாங்களா, மாஷா அல்லா லாக்குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டு போங்க. அந்த வியாபாரத்துல வந்து உங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி வருதா, கொஞ்சம் நம்ம ஒரு அளவுல மோசடி பண்ணா நிறைய லாபம் வரா மாதிரி ஒரு சைத்தான் ட்ரிக்கு கொடுக்குறானா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு கரெக்டான இதை வந்து தேர்ந்தெடுங்க. இந்த இதுதான் வந்து அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுறது. இந்த மாதிரி விஷயத்து தான். லாபம் கிடைச்சிருச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு சோதனையா இருக்கா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு அல்லாஹ் கிட்ட வாழ்வாதாரத்துக்காக கேளுங்க. இதுதான் அல்லாஹ் வந்து குரான்ல பல வசனங்களை பல எக்ஸாம்பிள் சொல்லி நினைவு கூர்ந்து நம்மளை வந்து இது பண்ணி நினைவூட்டுறாங்க. இந்த குரானே வந்து நினைவூட்டுறது தான். இந்த நம்மளுக்கு வந்து பல வசனங்களை பல எக்ஸாம்பிளை சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு நினைவூட்டுறாங்க. இதுதான் வெற்றி. அல்லாஹ்வை நினைக்கிறது தான் வந்து வெற்றியும் இருக்கு, மன அமைதியும் இருக்கு. ஆனா சைத்தான் நம்மளை எப்படி வச்சிருக்கானா வந்து அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு மற்றதுல நம்ம வந்து இதை செலுத்தும் போது அதுதான் நம்மளுக்கு வெற்றி மாதிரி நம்மளுக்கு வந்து கொண்டு வரான். சரி, இந்த மாசம் வேணா நம்ம ப்ராஃபிட்ல வந்து போன மாசத்தோட இந்த மாசம் வந்து ப்ராஃபிட் வேணா கூட வந்திருக்கோம், அல்லது இன்கம் வேணா கூட வந்திருக்கோம். பட் ஆனா டோட்டல்ல பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி வந்து அது நஷ்டம் அப்படின்னு. அல்லாஹ் ஒண்ணு நஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க போய் நம்ம என்னாண்டு தேர்னானா வந்து வெற்றி நம்ம அடைய முடியாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அல்லாஹ் அதுக்கப்புறம் 59:19 கடவுளை மறந்து விட்டவர்களை போன்று நீங்க இருக்கக்கூடாது, அதனால் அவர்கள் தங்களையே மறந்து விடுமாறு அவர் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள் தான் தீயவர்கள். ஃபர்ஸ்ட் வந்து அல்லாவை மறக்கிறது வந்து இவங்க தான் நஷ்டவாளிகள்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி அல்லாவை மறக்கிறவங்களை வந்து தீயவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆளை வந்து ஒரு கெட்ட ஆளு, உலகத்திலேயே உள்ள கெட்ட ஆளுன்னு எடுத்துக்கிட்டா இவன் வந்து தீயவன், இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு எப்படி ஒரு நேமு போட்டு போடுறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதா சொல்லி அல்லாவை மறக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து தீயவர்கள். வந்து நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா கூட இந்த அல்லாவை மறக்கிற மாதிரி அவங்கள ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா வந்து இவங்க வந்து தீயவர்கள், இவங்க வந்து நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இவங்களால வந்து வெற்றி அடைய முடியாது. இவங்க வாழ்க்கையில வந்து திசை திருப்பப்பட்டு விடுவாங்க. திசை திருப்புறதுனா வந்து அறியாமலே, எப்படி அறியாமன்னா வந்து அதையும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிச்சிருக்காங்க. அவங்க தப்பான வழியில இருந்துகிட்டு அங்க சரியான வழியில தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிற அளவுக்கு சைத்தான் வந்து அவங்கள வந்து மூளைய வந்து மக்க வச்சிருவான், மூளையை சிந்திக்க விடாம பண்ணிடுவான் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம வந்து அல்லாவை மறக்கிற அளவுக்கு மற்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது நஷ்டவாளியா போயிடுறாங்க, தீயவர்களா ஆயிடுறாங்க, திசை திருப்பப்பட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அமைதி கிடைக்காது, நஷ்டம், வறுமை, பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ். இதுல எதுவுமே வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வரதில்லை. அல்லாஹ் வந்து யாருக்கும் வறுமை கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் வந்து பற்றாக்குறையை பண்ண மாட்டாங்க. எந்த கஷ்டமும் வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வர்றதில்லை. அல்லாஹ் வந்து கருணையாளர், கிருபையாளர். நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹ் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க இந்த இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வியாபாரம் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க. நீங்க வந்து அல்லாஹ்வோட அருளால வந்து இந்த உலக ரீதியில நீங்க வெற்றி பொருளாதாரத்துக்கு வந்து நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. அதுல அல்லாவை நினைவு கூறுங்க. அதற்கு மேல வந்து அல்லாஹ் தான் இருக்குன்னு, அல்லாஹ்க்கு மேல அது ஆயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா வந்து நஷ்டம். டோட்டலா வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம்ல, ஆன்சர் எல்லாத்தையும் போட்டு வரவு செலவு எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது அது வந்து வெற்றியா வராது, நஷ்டமா வரும். நம்ம இந்த தொழில், வியாபாரம், குடும்பம், பிள்ளைங்க, பணம், சொத்து இது எல்லாமே இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேல அல்லாவா இருக்கும் போது அது வெற்றி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்.
நம்முடைய சோதனையை வருத்திய போது அவர்கள் மட்டும் எரிஞ்சிருந்தால். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்றாங்க. இந்த இப்ப நம்ம அல்லாஹ் வந்து கொடுக்க இந்த இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நஷ்டம், வறுமை, பற்றாக்குறை, இது எதுவுமே அல்லாஹ் கிட்டேன்னு வர்றது கிடையாது. அதெல்லாம் நம்ம கையாலேயே விளைவிச்சுக்கிட்டது. இந்த மாதிரி விஷயம் நம்ம அல்லாஹ்வை மறக்கிற மாதிரி உள்ள விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வியாபாரம் பண்ணும்போது அதுல நஷ்டமாகுது. அதுல வந்து விவசாயம் பண்ணும்போது அதுல பற்றாக்குறை நஷ்டமாயிடுது. இந்த மாதிரி விஷயம் தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அல்லாஹ் வந்து என்ன வறுமையில போட்டுட்டாங்க, அல்லாஹ் வந்து பற்றாக்குறையா விளைச்ச கொடுத்துட்டாங்க அப்படின்னு கிடையாது. இதுல வந்து ஒரு சோதனை இருக்கும். சோதனைன்னா இதுதான் சோதனை. இப்ப நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பிள்ளைய கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை ஆக்குப்பை பண்ற அளவுக்கு ஆக்கிடுச்சுன்னா, பணம் பெருசு பெருசா இருந்தாலும் அது வந்து நஷ்டம் அப்படின்னு. இந்த வார்த்தையை நம்ம திரும்பி திரும்பி எதுக்கு நம்ம சொல்றோம்னா, நம்ம மைண்ட்ல வந்து நேத்து வரைக்கும் நம்ம இப்போ லைஃப்ல எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இது மனசுக்குள்ள இது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. ஒரு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பணம் தேவைன்னா இருந்துச்சுன்னா, ஒரு பணம் ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி எப்படின்னு எதையோ யோசிக்கிறோம். அல்லா மேல பொறுப்பு படைச்சிட்டா வந்து நீங்க எதிர்பாராத புறத்திலேருந்து நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு உள்ளத வசனத்தை நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம், அவங்ககிட்ட கேட்கலாம், இந்த செலவுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பலு, ஒரு சர்ச்சை, அந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வசனத்தெல்லாம் பல டைம் படிச்சிருக்கோம், மனனம் ஆயிருக்கு. நம்ம சொல்ல போனா வந்து டெய்லி குரான் கிளாஸ்ல அல்லது நம்ம படிக்கும் போது எதிலாவது வசனம், இந்த மாதிரி வசனம்லாம் நம்ம வந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளால வந்து உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்த முடியல. அதனால வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுக்கறதே வந்து நம்ம கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு கிடையாது, கொடுக்கறதுக்கு தான் சோதனை. இப்போ ஒரு படியை வந்து நீங்க ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வைங்க, உங்களை நான் மேலே உயர்த்துறேன்னு சொல்ற மாதிரி அந்த இதுதான் அந்த மாதிரி தான் நம்ம அருள். நம்ம ஒவ்வொரு சோதனையும் வந்து அல்லாஹ் வந்து நம்ம கிட்டேருந்து எடுக்கிறதுக்காக இல்லை, நம்மளுக்கு அதிகமா கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் வந்து சோதிக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட நம்மளை அழைச்சிக்கிறதுக்கு, நிரந்தரமா அல்லாவோட சாம்ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அல்லாஹ் வந்து சூரா 6 வசனம் 43 கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய போது அவர்கள் மட்டும் இறைஞ்சிருந்தா. நம்மள்ட்ட ஒரு சோதனை, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு போறோம், அப்போதைக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாவை நினைவு கூறுறத மறந்துட்டோம். இங்க பண்ணணும், இங்க பண்ணு, வேற விஷயத்துல இது பண்றோம். அதே மாதிரி வந்து ஒரு பிசினஸ் டீல் வந்த பிறகு அந்த அந்த பிசினஸ் இது நம்ம பார்க்கிறோம், அல்லாவை நினைவு கூறுறத மறந்துட்டோம். இது இப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடி வசனத்துல படிச்ச மாதிரி அல்லாவை மறந்துட்டு நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது நஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த வசனத்துல சொல்லும் போது நம்முடைய சோதனையை வருத்தும் போது அவர்கள் மட்டும் இறைஞ்சிருந்தால் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு நம்மளை சிந்திக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு, மாறாக அவங்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டன. சோதனை வருத்தும் போது கடினமாயிடுச்சு, நம்மள்ட்ட இறைஞ்சாம கடினமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து சைத்தான் வந்துடுறான் அந்த விஷயத்துல. ஏன்னா வந்து அல்லாவை நம்ம ஒரு சோதனை வரும்போது நம்ம அங்க அல்லாவை நினைக்காம நம்ம இந்த பணத்துக்கு என்ன பண்றது, அந்த விஷயத்துக்கு என்ன பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்ற இது பார்க்கும்போது நம்ம இதயங்கள் வந்து கடினமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது அங்க சைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவங்க கண்களுக்கு அழகாக்கிட்டான். அங்க சைத்தான் ஆக்குப்பை பண்ணிட்டான். ஒரு விஷயத்துல வந்து சைத்தான் ஆக்குப்பை பண்ணிட்டான்னா அந்த விஷயம் எப்படி வந்து வெற்றி அடையும், எப்படி முன்னேறும் அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுமை நாளோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது நம்ம இங்கே அந்த செயலை செஞ்சு நம்ம அணு அளவு எடை உள்ளது நல்லது செஞ்சாலும் அதை நம்ம காண்போம், அணு அளவு தீமை செஞ்சாலும் அது நம்ம கூட வரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால அல்லாவை நம்ம அதிகமா நம்ம வாழ்க்கையில வந்து, அதாவது ஒரு நாள்ல வந்து அதிகமான நேரம் அல்லாவை நினைவு கூர்ந்து திக்ர் செய்யறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னாடியும் அல்லாவை நினைவு கூறுறது, தொழுகைய வந்து கவனம் சிதறாம மற்றவங்களுக்கு காட்டி கொள்ளாம உள்ளட்சத்தோட தொழுகிறது, அர்த்தம் உணர்ந்து குரானை படிக்கிறது, இப்படிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொபைலோட கவனம் நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மொபைல் நான் வந்து இப்போ ஒவ்வொரு டைம்லயும் வந்து நம்மளையே வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு, நம்ம வந்து இந்த மொபைல வந்து எப்படி நம்ம மொபைலை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னா இல்ல மொபைல் என்ன கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம ஒரு விஷயம் செய்வோம்னு சொல்லி, ஒரு விஷயத்து முக்கியமான விஷயத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு மொபைலை ஆன் பண்ணுவோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜும்மா பயானுக்கு உள்ளது, நம்ம ஜும்மா பயானு நம்ம இது எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ஜும்மா பயான் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணும்போது அங்கே வேற விஷயம் வந்திருக்கும். ஒரு சினிமா செய்தியோ அல்லது அரசியல் செய்தியோ அல்லது காமெடியோ நான் அதிகமான நேரம் பார்த்தது அந்த மாதிரி உள்ளது வரும்போது டக்குன்னு நம்ம கை அதுல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுலயே போயிடுது. டக்குன்னு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிட்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா அதுலயே நம்ம டைவெர்ட் ஆகி போயிடுது. அதனால நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம்ல, நீங்க அல்லாவை மறந்தாங்கன்னா அல்லாஹ் வந்து உங்களை மறக்கும்படி செஞ்சிருவாங்க அப்படின்னு. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு உண்மையான வாழ்க்கையோட நோக்கத்தையே வந்து மறக்கும்படி சைத்தான் செஞ்சிருவான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால மொபைலை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு, மொபைலை வந்து நான் லிமிட்டெட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எந்திரிச்சு ஒன்னையும் இல்ல தூங்கும் போதோ வந்து நான் வந்து அல்லாவை நினைவு கூறேனா இல்ல மொபைலை பாக்குறேனா, இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு ஆட்டையும் எனக்கு கேட்டுக்கிட்டா ஷாக்கிங்கா தான் இருக்கு. படுக்கிறதுக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கையில என்ன இருக்கு, முழிச்ச உடனே நம்ம அடுத்த 10 நிமிஷத்துக்கு நம்ம கையில என்ன இருக்கு, அல்லாவை நினைவு கூறுறோமா இல்ல மொபைலோட இதுல இருக்கமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பார்க்கும்போது இதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதிகமா அல்லாவை நினைக்கிறது, குரான் மொபைலை யூஸ் பண்றது வந்து நம்மளோட குரான் ஆப் இருக்கு, ஜும்மா பயான் ஆயிரக்கணக்கான ஜும்மா பயான் இருக்கு, டெய்லி குரான் ஸ்டடியில பண்ற பயான் இருக்கு. அந்த மாதிரி உள்ள நல்ல விஷயத்துக்கு அல்லாவை வந்து திருப்திப்படக்கூடிய விஷயத்துக்கு நம்ம மொபைல வந்து ஆக்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அருள் கொடை. மொபைலு, பிள்ளை, பணம் எல்லாமே அருள் கொடை. அதை வச்சுக்கிட்டு நான் அல்லாவை அதிகமா நினைவு கூறேன்னா இந்த உலக விஷயத்துக்கு அதிகமா நம்ம வந்து பாக்குறோம்னா அப்படின்னு ஒண்ணுத்துக்கும் பார்க்கணும். எப்படி மொபைல நம்ம பாக்குறோமோ அதே மாதிரிதான் பிள்ளையும் பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காங்க, அந்த பிள்ளைய வச்சு அல்லாவை மறக்கிற அளவுக்கு நான் அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேனா இல்ல அந்த பிள்ளை மூலியமா நான் அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருங்கி போறதுக்கு உள்ள வச்சிருக்கேனா அப்படின்னு. அல்லாவை மறக்கும்படி நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம முன்னாடி உள்ள வசனத்துல படிச்ச மாதிரி அவங்க நஷ்டம் அடைவாங்க, அவங்க வந்து தீயவர்கள், அவங்களுக்கு வந்து எல்லாமும் கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது அல்லாவை நினைக்கிற அளவுக்கு நான் நம்ம அந்த புள்ளையும் அந்த பணத்தையும் வச்சிருந்தா அதுல அல்லாஹ் அருள் கூட கொடுத்து வெற்றி அடைகிறாங்க. வெற்றி எப்படின்னா வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா வந்து களிப்படையும், அமைதி அடையும், திருப்தி அடையும் அப்படின்னு. பணம் வந்து அடுத்ததுதான். பணம் பிளஸோ கூட இருக்கோ குறைச்சி இருக்கோ, மன திருப்தி, அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். அதனால நம்ம அல்லாஹ் கூட அருள் கொடைய வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோம், நம்ம அல்லாஹ்வோட அருள் கொடை வியாபாரத்துல இருக்கு, பிள்ளைல இருக்கு, பணத்துல இருக்கு, மொபைல்ல இருக்கு, நம்மளுக்கு கொடுத்த டெக்னாலஜில எல்லா டெக்னாலஜிலையும் இருக்கு. இப்ப ஏஐ வந்துருச்சு, இப்ப ஏஐ டெக்னாலஜியும் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அல்லாவை நெருங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோமா இல்ல அல்லாவை மறக்கிற அளவுக்கு யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்கினேன். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் அத்துடன் மறு உலகில் நன்மையும் அடங்குவீராக, மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமு ஸலாத்.